now it gives me great pleasure to welcome. Hello, are you okay with me? Thank you so much, Atik sir and Devadarshini ma'am, for unveiling the lifeline that will soon. Good evening and எல்லாருக்கும் வணக்கம். Thanks so much for inviting me here today for this event. And பொதுவாகவே before I speak, எந்த ஃபங்க்ஷனில் சதீஷ் இருந்தாலும் நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன் என்னை முதல்ல பேச கூப்பிடுவேன். இன்னைக்கும் அதான் பண்ணேன். ஏன்னா இந்த பையன் ஹாஸ்யமாக எதாவது பேசிட்டு போயிடுவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது போய் ரீச் ஆகாது. சாரி சதீஷ், இன்னைக்கும் அதே பண்ணிட்டேன். ஏறணுன்னே அதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், கூப்பிடுவீங்கல்ல என்ன முதல்ல கூப்பிடுவேன். இப்போ ஐ எம் ஓகே பேபி. அண்ட் இன்னைக்கு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இங்கே இருக்கிற எல்லா அன்னையருக்கும் அன்னையாக போகிறவங்களுக்கும் தாய்மையை உணர்ந்த ஆண் மக்களுக்கும் வெரி வெரி ஹாப்பி மதர்ஸ் டே. உங்களுக்கும் வாழ்த்த வயசில் வணங்கிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. மதர்ஸ்க்கு எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான். There's a lot of responsibility, there's a lot of beautiful moments. So today is a day of celebrating the motherhood. And இந்த நாளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க to launch this app. So congratulations on that. இது are you okay baby பேரே வந்து ரொம்ப ஜனகஜனகமாக இருக்குங்க. It's a very nice name, very catchy actually. ஸோ எடுத்த உடனே வந்து மக்களை போய் அடையக்கூடிய ஒரு நேமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லவ்லி அபவுட் தேட். அண்ட் இந்த டேயில் வந்து லான்ச் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் நானும் கேள்விப்பட்டதில்லை. தெர் ஆர் ஏஐஸ் அண்ட் தெர் ஆர் மெசேஜிங் ஆப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு லிஸ்னிங் ஆப் வந்து இஸ் வெரி வெரி நியூ. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த நீட் ஆஃப் த மொமெண்ட். இப்போ சொசைட்டியில் இப்போ ஹவெவர் இட்ஸ் கோயிங், we all need somebody. ஏதாவது ஒரு சேஃப் ஸ்பேஸ், ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறீங்க. அண்ட் there are a bunch of women behind, so I'm very happy about that. So and also the research that's gone behind it. ஏன்னா இதை வந்து எனக்கு கொண்டு வந்தப்போ I had a lot of questions. நித்யாவுக்கு தெரியும், நிறைய கேள்வி கேட்டேன். பொறுமையாக எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தாங்க in a very convincing way. You are very convincing, sir. I should tell you that. So basically I think இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் because of my educational background, because I am a psychotherapist, I am under training. So அதனால தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். So I'd like to just share my journey a little bit and what I understand about mental health. ஜென்ரலாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பீப்புள் எல்லாருமே வந்து ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க, ஏதாவது கவுன்சிலிங் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா கலாட்டாவாக கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி சொல்கிறாங்களே, இதை நம்ம ஒழுங்காக பண்ணலாமே, முறைப்படியாக படித்து நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையான்னு நமக்கே தெரியலையே, இதை முறைப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ டெலிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன். டெலிவிஷன் பண்ணால் மூச்சு விட கூட நேரம் இருக்காது. 30 நாளைக்கு 40 நாள் வேலை செய்வோம் ஒரு மாதத்தில். அப்போ தான் காஞ்சனா ஹேப்பன். காஞ்சனா வந்ததும் எனக்கு ஒரு ஃபிலிம்ஸில் பிரேக் கிடைச்சிது. அண்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும். சிலப்போ பெரிய கேப்லாம் சதீஷ்க்கு தெரியும். ஏதோ ஒரு ஷூட் கேன்சல் ஆச்சுன்னா கூட அந்த ஹோல் மந்த் நமக்கு ஃப்ரீ இருக்கும். ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் அட் மை டிஸ்போசல். அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்டடி. ஸோ இப்போ 14 years ஆகுது. ஸோ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போது 5 years சைக்கோதெரப்பி ட்ரைனிங் எடுத்தேன். அண்ட் இப்போது பாடி சைக்கோதெரப்பி படிச்சுட்டு இருக்கேன். ஐம் அண்டர் ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலாக ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸாக கூட ஆரம்பித்தேன். அப்போ வந்து சரி நம்மள தான் கவுன்சிலர்னாங்களே, நமக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு நினைப்போட தான் இருந்தேன். ஐ இனிஷியலி தாட் கவுன்சிலிங்னா அட்வைஸ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, பட் இட்ஸ் நத்திங் லைக் தட். பேசிக் நெசசிட்டி ஆஃப் அ கவுன்சிலர் ஆர் அ
empathy and also listen and help the client. Actually கிளையண்ட்டுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த கவுன்சிலர் தெரபிஸ்ட் இவங்களுடைய வேலைன்னு சொல்லுவேன். ஸோ there's no advice or there's no decision making, problem solving இது கிடையாது. We all have the capacity. நம்ம எல்லாருக்குமே அந்த capacity இருக்கு to recognize that and to bring it forward. இதுதான் வந்து counselors work. And self healing பண்ணும்போது தான் தெரிஞ்சது that நம்ம என்ன இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம செட் ஆயிடுவோம். இது கிடையாது. அதை சால்வ் பண்ணா அது கீழே இன்னொரு லேயர் இருக்கும், அதை சால்வ் பண்ணா அது கீழே இன்னொரு லேயர் இருக்கு. அந்த அனியனை வந்து ஃபீல் பண்ற மாதிரி தான். So when you get into healing, actually self healing or client healing, அந்த layers மாதிரி வந்துட்டே இருக்கும். So and psychosis and neurosis இருக்கு. psychotic அப்படின்றவங்களுக்கு ரியாலிட்டியில இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு psychiatric treatment medication தேவைப்படுது. பட் நியூரோசிஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மெடிகேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது, தெரப்பி ஆர் கவுன்சிலிங் இஸ் எனஃப். இல்லை ரிலேஷனல் இஷ்யூஸ், மெரைட்டல் இல்லைனா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட், பேரண்ட் ரிலேட்டட், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஃபர்ஸ்ட் திங் வந்து அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நமக்கு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும், சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ சார் கூட சொன்னாரு inferiority complex அப்படின்ட்டு. So it is not something in the patterns, in the beliefs or in the traits, in the behaviors. இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் நடக்கிறதே கிடையாது. It has a long root, it has a long past, it has a history. நம்ம சைல்ட்ஹுட்ல ஏற்பட்ட சில விஷயங்கள், நமக்கு ஏற்பட்ட சில தாக்கங்கள், நம்ம சந்திச்ச நபர்கள், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கொடுத்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ், நம்ம இப்போ பார்த்த ரோல் மாடல்ஸ், இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஜென்ரேஷனலாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள், ஜென்ரேஷன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ திங்ஸ் லைக் காஸ்ட் ஆர் ரேசிசம், இதெல்லாம் வந்து ஜென்ரேஷனலாக வரக்கூடிய தாக்கங்கள், ட்ராமாஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறோம், இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு கோம் வருது, ஒரு சோகம் வருது அப்படின்னா இட் ஹேஸ் லாங் ரூட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேஸ் வந்து அவேர்னஸ். அண்ட் அந்த அவேர்னஸ் எப்படி வரும்? when we start to share. So அந்த ஷேரிங் ஸ்பேஸ், ஏன்னா நிறைய பேருக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம், பட் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ அப்படின்னா we cannot go back to our family members. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் சார் சொன்ன மாதிரி தான், they already know us. ஸோ அங்கே வந்து ஒரு பேட்டர்ன் செட் ஆகிடுது. இவங்க இப்படி தான், சதீஷ்னா இப்படி தான் இருப்பாருன்னு நினச்சி நான் அவர்கிட்ட பேசுவேன். ஸோ when he tells me, I might have a preconceived notion about him. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கவுன்சிலிங் தெரப்பியே ஏன் அன்னோன் பீப்புள் கிட்ட நம்ம போகிறோம்? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கவுன்சில் பண்ணக்கூடாது, தெரப்பைஸ் பண்ணக்கூடாது. ஸோ why do we go to an unknown person? ஏன்னா அங்கே பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ் செட் ஆகிருக்காது. ஸோ இந்த to talk to another person, human being, not an app, to talk to a human being, another human being who is non-judgmental and in a safe, non-judgmental space to share. அது வந்து நமக்கு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் அந்த மாதிரி அமையும், பட் அந்த ஃப்ரெண்டோடைய ப்ராப்ளம்னா whom do we go and share? அண்ட் நிறைய பேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி ஷேர் பண்ணுறதுல தயக்கம் இருக்கும், எஸ்பெஷலி if they have issues. ஸோ இந்த மாதிரி இடத்துல a safe space, a very protected area and non-judgmental space where they are not waiting, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணாமல் they just want to listen to you. அது இட்ஸ் a very important tool, it's a very important thing that ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க த்ரூ அன் ஆப்னும் போது இட் ஃபீல்ஸ் ரியலி லைக் அப்படியே as well my heart chakra is expanded. It feels like that. And meeting all of you here, இப்போ தான் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஸோ when I meet, I feel that the intention is very pure. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. More than a business, okay, this is a business, I'm not saying no, but behind the business there is a soul, there is a heart, there are many hearts, and I feel the intention is very pure. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் when we have people to listen to. அப்போ வந்து நம்ம when we start to share, அப்போ தான் நமக்கே செல்ஃப் அவேர்னஸ் வரும். ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா then the next step they might go for counseling or therapy if needed. ஸோ எல்லாருக்குமே தேவை, even I have my therapist. ஸோ என் பிரச்சனையை நான் கிளைண்ட்ஸ் பார்ப்பேன், ஆனால் என் பிரச்சனையை நான் சொல்றதுக்கு I have my therapist. ஸோ இந்த சொசைட்டல் டேபு இது வந்து நீங்கள்
முன்னேறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அதுவும் இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஷுட் தேங்க் த ஹோல் டீம். இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் behind what has been done today. So hats off to that. And there's a panel who's guiding, supervise பண்றாங்க, training நடக்குது for all the listeners. So and of course this is a baby. இன்னைக்கு தான் பிறந்திருக்கு இந்த குழந்தை. So இது கொஞ்சம் கொஞ்சமா வளரும். And our full support, best wishes to the entire team. Thank you so much. Everyone knows English, right? But I know only Tamil. இதில் ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, இது ஒரு தினம்லாம் கிடையாது, தினம் தினம் அன்னையர் தினம் தான் நமக்குலாம். ஏன்னா ஒரு நாள் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மானு கூப்பிடாத நாளே கிடையாது நமக்கு. அது எங்கள் அம்மாலாம் யோசிச்சு பார்த்தா, சின்ன குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டுருப்பாங்க ஃபஸ்ட்டு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு, நம்ம வந்து அம்மா ஐயோ எவ்வளோ சொந்தமாக சொல்லு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக அம்மா 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 ஏய் எம்மூர்ரா திறந்த அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா. ஸோ அந்த வார்த்தை சொல்லாத நாளே கிடையாது. அண்டு அம்மா அப்படின்றதுல நீங்கள் இன்னும் இதாக யோசிச்சு பார்த்தா, இப்போ அப்பா நம்மளை அடித்தா நம்ம அழுவோம், அம்மா நம்மளை அடித்தா அம்மா தான் அழுவாங்க. ஏன்னா ஐயோ அடிச்சிட்டமே பையனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே அடுத்தவங்களை பற்றின அந்த நினைப்பு மட்டும்தான். அடுத்தவங்க நான் சொல்றது பையன் பொண்ணு மாமனார் மாமியார் புருஷன் இந்த மாதிரி வந்து டோட்டலாக எப்பவுமே வந்து இந்த இன்னொருத்தவங்களுக்காக யோசிச்சு ஒரு டூர் போகிறோம் எங்கேயாவது போகிறோம்னா கூட நம்ம போனவுடனே வீட்டில் என்ன பண்ணலாம் தூங்கலாமா இல்லை அது இருப்போம் அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு போனவுடனே நைட்டு சமைக்கணும், போனதுக்கு இவங்க போயிட்டு வந்ததுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சாம் பார்க்கணும், இந்த மாதிரி உடனே துணியை துவச்சி போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு செகண்டும் மற்றவர்களுக்காகவே வாழும் ஒரு ஜீவன் அம்மா தான். ஸோ தினம் தினம் நமக்கு அன்னையர் தினம் தான். ஸோ அதனால மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிதான் அனைவருக்கும் அன்னையர் வாழ்த்து. அம்மாவை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன், எனக்கும் அப்படிதான். எனக்கு நிறைய ஜாலியான விஷயங்கள் தான் எங்கள் அம்மாவோட இருக்கும். நிறையா அவங்க கிட்ட இருந்து எடுத்தது சீனா வச்சாலே படத்தில் நல்லா போகுன்ற மாதிரியா இருக்கும். ஊரில் நான் வந்து சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளை அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னோட ஊர் இது. ஸோ அங்கே வந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் இந்த சினிமாவில் நடிக்கலான்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து, ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றி விடுறது தான். அந்த மாதிரி இதில் எனக்கும் சரி ஒரு ஐடியா இருந்தது. சரி எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் போய் இதுவாக சொல்கிறேன், அம்மா நான் சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா அப்படின்னு. போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன், இட்லி போட்டிருக்கேன். அவங்க பிரச்சனை இட்லிக்கு போட்டாங்களாம், மாவு அரைச்சி வச்சுட்டு வீணா போயிட போகுதுன்ட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறாங்கம்மா நான் சினிமா பார்க்க போகலாமா நடிக்க போகிறோமா அப்படியே காமெடி பண்ணாதா இல்லைம்மா அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படிதான் அந்த இது. அதுக்கப்புறம் நிறைய அவங்களோட அந்த ஜாலி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, இந்த கோவிட் டைமு பயங்கர பீக்கில் இருக்குது, எல்லாருக்கும் அடுத்தது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு லாக்டவுனில் இருக்கும். அப்போ வந்து அமேசானில் ஒரு ஷோ எல்னு ஒரு ஷோ இருக்கும் அது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஷோ, நல்ல காசை கொடுத்து கூப்பிட்டாங்க. எங்களுக்கும் சரி ஓகே ஒரு அடுத்த ஒரு 1 இயருக்கு தாங்குன்ற அளவுக்கான இது. ஸோ அப்படி ஒரு ஷோ அது. அதுக்கு வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்ன அமேசான்றதுனால பாம்பேல ஷூட்டு, எல்லாருக்கும் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோவிட் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டமாக டிவியில் பார்த்து பயந்து இருக்கிற டைமு முதல் வாட்டி அந்த ஒருத்தர் வராரு. அவர் உள்ள வந்ததை பார்த்தாலே கோவிட் வருதுக்கோ இல்லையா ஹார்ட் அட்டாக் வந்துன்ற மாதிரி, ஏன்னா ஃபுல் அந்த இந்த கிட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு யமனே வந்த மாதிரி இருக்கு அவரை பார்க்க. பயங்கரமான ஒரு இதில் வந்திருக்காரு. வந்துட்டு அப்படி நான் பயந்துனே இருக்கேன். வந்து செக் பண்ணுறாரு அவரும். வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதை வச்சு வாய்க்குள்ள வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மூக்கில் இது பண்ணார். கிட்டத்தட்ட அதுவே தொண்டை வரைக்கும் போயிடுச்சு அவர் மூக்கில் விட்டது. கேட்டார், சார் அடுத்து தொண்டையில் ஒன்று வேணாம் நீ விட்டதே அது வரைக்கும் போய் 2 பேருக்கு எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. செக் பண்ணி அப்படின்னு எடுத்துட்டாருலாம். நான் பயந்துனே சொல்கிறேன், பிரதர் ஃபஸ்ட் டைம் பிரதர் ரொம்ப பயமாக இருக்குது, பார்த்து ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுங்க பிரதர் அப்படின்ற. இன்னும் எங்கள் அம்மா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும், அம்மா கொஞ்சம் சும்மா இருமா நீ, இதில் பாசிட்டிவ்னா நெகட்டிவ்மா, நெகட்டிவ் தான்மா பாசிட்டிவ்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு. ஸோ அப்படி ஒரு அது பயத்துலேயும் ஒரு ஜாலியாக இருக்கும். அப்புறம் அவங்களை ஏதோ ஒரு வெளியூர் கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போகும்போது மாஸ்க் எல்லாரும் போடுவோம்ல, அவங்க என்ன இறக்கி விட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்க போல எடுத்தாரு இங்கே விட்டுக்கிறாங்க. சமாளிக்கிறாங்க, திட்டினே இருப்பேன், ஏமா அப்படி பண்ணுற பண்ணாதம்மா வந்துருன்னு சொல்லிட்டு. ஏமா இங்கே போட்டிருக்கு தொண்டையில் ஏமா போட்டிருக்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா அது கொரோனா வந்து கோவிட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தொண்டை தான் கவுதாமே, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தொண்டையிலே போட்டுக்கிட்டேன் எம்மா சமாளிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்களுக்கு ஏதோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கூப்பிட்டு போகிறேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. அது ஒரு 10,000 ரூபா செலவாச்சு. அவங்களுக்கு அதுவே கடுப்பு தான், 10,000 ரூபா செலவு பண்ணுறமேன்னு சொல்லிட்டு
ரிசல்ட் வந்துருச்சு, ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. நான் போய் பெருமையாக சொல்கிறேம்மா பாரும்மா ஒன்றும் இல்லையா. என்னடா 10,000 கொடுத்து எடுத்து பார்த்து ஒன்றுமே இல்லையா. அம்மா 10,000 கொடுத்து புதையில எடுத்தால் இல்லைன்னா நல்லது தான், இருந்தாலும் 10,000 செலவு பண்ணதுக்கு ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அது என்ன சொல்கிறதே தெரியாது, ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் அந்த ஹோஸ்ட் பண்ணுறேன், நடுவில் அந்த சைமா ஐஃபா அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஹோஸ்ட் பண்ணி பேசுகிறேன், டிவியில் அதை போடுறாங்க. போடும்போது நான் பேச சிரஞ்சீவி சார் கீழே உட்காந்து பயங்கரமாக கைத்தட்டி சிரிக்கிறாரு. எங்கள் அம்மா பரவாயில்லடா நீ பேசுறது புரிஞ்சு சிரஞ்சீவிலாம் கைத்தட்டி சிரிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னம்மா அதுக்கு முந்தா நாள் எடுத்தது அது. இது எடிட் பண்ணதில் கீழே உட்காந்து அவரும் கைத்தட்டுற மாதிரி போட்டிருக்கேன். நான் பண்ண அன்றைக்கி ஒரு வரவே இல்லை, தமிழுக்கு மட்டும்தான் அன்றைக்கி அது கைத்தட்டி அப்படியாடா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலாக எம்ஜிஆர் சிவாஜி கூட கை தட்டுவாங்க உட்காந்து, ஏன்னா இவங்க எடிட்டிங். அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நான் பேசுறதுக்கு நானே கீழே உட்காந்து கை தட்டின்னு இருக்கேன். ஒரு எடிட்டர் போட்டிருக்கான், சரி நல்லா க்ரௌடாக காட்டணுமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்களோட நிறைய ஒரு ஜாலியான இன்சிடென்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். அண்ணாத்த படம் கமிட் ஆகிட்டு அப்படி தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு போயிட்டு, அம்மா இந்த மாதிரி அவன் அண்ணாத்த கமிட் ஆகிட்டான். அப்படியாடா அவர் ரஜினிகாந்த் கூட நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இல்லை. அம்மா நான் அவரோட நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம்மா, அவங்களுக்கு நம்ம தானே பெரிய ஆளு. ஸோ இந்த மாதிரி பட் ஜாலியான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட்டில் இருந்தார், கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கவர்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு கம்மி சம்பளத்தில் இருக்க ஒரு வேலை. அப்போ பாகுபலி படத்தில் நடித்தாலும் பாகுபலியில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்காரு, பட் அதில் ஒரு சின்ன வேலை தான். ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனம் தான். ஸோ அப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், இளம்பிள்ளைன்றது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சேரீலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் அந்த நடுவில் இதெல்லாம் வரும், அது ஜரிகை வரும், அது புட்டான்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து கட் பண்ணணும், ஏன்னா அதை தறியில் நெய்யும் போது அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடாக வந்துடும். நம்ம நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் கட் பண்ணணும் அந்த கத்திரிக்கோலை வச்சு. அது வந்து எப்படின்னா 100 மீட்டர் 200 மீட்டர் அந்த மாதிரி, ஒரு மீட்டருக்கு 50 பைசா அந்த மாதிரி காசு. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 மீட்டர் உட்காந்து கட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வலி, உட்காந்தே பண்ணுற வலி, அண்ட் அந்த கட் பண்ணும்போது இந்த கத்திரிக்கோளோட அந்த இது பட்டு பயங்கர. நாங்களும் கூடலாம் ஹெல்ப் பண்ணுவோம், பட் இருந்தாலும் அவங்க இதை பண்ணணும், இதுக்கு நடுவில் சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அப்போ கிடையாது. ஸோ விறகடுப்பு, அதுக்கப்புறம் அந்த மண்ணெண்ணெய் அந்த ஸ்டவ். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு மட்டும்தான் எங்களை இது பண்ணி வச்சாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் நல்லா ஜாலியாக இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த கஷ்டப்பட்டது இருக்குல்ல, ஸோ இதுக்கான ஒரு ரிசல்ட்டாக இன்னும் ஒரு இதுக்காக சொல்கிறேன். எந்த அளவுக்கு அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்றதுக்கு என்னென்னா, எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 2017 16 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமே பண்ணியாச்சு. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணோட அந்த கேப்பில் பேசுவோம்ல, கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்குமான நடுவில். அந்த பேசும்போது அந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தனி கொடுத்து தான் போனோம் அப்படின்னா. நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அது என்ன இப்போ இவங்களை பார்த்துக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் இருக்க முடியாதுன்னாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், இல்லைங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னா. அவங்க ஒரே ஷாக்கு, என்னங்க இன்னும் எப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் சொன்னோன்னே, இல்லை இது நான் அவங்க மேலே எந்த தப்பு இல்லைங்க, என் பிரச்சனை தான், இது நடக்காதுன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தினேன். அந்த இதையே நிறுத்தினேன், நிச்சயம் பண்ண ஒரு இதையே நிறுத்திட்டேன். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து பொண்டாட்டி வந்து லைஃப்பில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு கிஃப்டட் பொண்டாட்டி. இப்போவும் எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அப்பா அம்மா கூட இருக்கிறதுன்றது நமக்கு பாரமோ கடமையோ கிடையாது, நமக்கு கிடைச்ச வரம். அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம். ஸோ தயவு செஞ்சு தனி கொடுத்தனமோ அப்பா அம்மா முதியோர்களுக்கு விடுறதோ பண்ணிடாதீங்க, கூடவே வச்சு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வரம், நமக்கு கிடைச்ச ஒரு வரம். ஸோ அஃப்கோர்ஸ் இதான் சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க, அவ்வளோ அருமையான ஒரு விஷயம்தான். இந்த வீடியோலாம் கிடச்சி அமுச்சு விடுங்க ஒரு நாளைக்கு ஜாலியாக. ஈவன் எங்கள் மாமியாரும் பயங்கர காமெடி தான். எப்படின்னா கல்யாணம் ஆகி 2 பேரும் நிற்கிறோம் அவங்க முன்னாடி அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அப்போ எங்கள் மாமியார் பொதுவாக பார்த்து சொல்கிறாங்க, சண்டை போட்டுக்க வேண்டாம், எதுவுமே கோவப்பட்டுக்க வேண்டாம், எவ்வளோ கோவம் வந்தாலும் அடிச்சிட மட்டும் வேண்டாம். இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை மாப்பிள்ள, நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு என்னடா ரைட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஜாலியான ஒரு இதுதான். ஸோ அன்னையருக்காக இதை சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ நம்மளோட இதுக்கு வருவோம். அண்ட் இவரோட சுந்தரராஜன் ப்ரோவோட எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது. ஏன்னா ஒரு 2000 அது எங்களுக்கான அறிமுகத்துக்கு நடுவில் இந்த மால்தீவ்ஸும் ஒரு குறுக்கு இருக்குது. எப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறதுக்காக நான் வந்து ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜனவரி 2020 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்றைக்கி, ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது அந்த டேட்டு. டிக்கெட் போடுறதுக்கு மால்தீவ்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் போட எல்லாம் ரெடியாக இருக்கேன். திடீர்னு அப்போ இருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னாரு. எனக்கு என்னடா கரெக்டாக அந்த நாளாக இருக்கே, சரி போயிடலாமே ஒய்ஃப்டையும் சொன்னேன். அவன் சரி ஓகே வருது, காசும் வருது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் டிக்கெட் போட்டு மாற்றி போனேன். கரெக்டாக இந்த வாட்டி ஃபோன் பண்ணார், இன்றைக்கி நான் மால்தீவ்ஸில் இருந்துருக்கணும், இன்றைக்கி வந்து
அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஐஸ்வரி கணேஷ் சாரோட அவங்களோட அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் இன்னைக்கு அங்கே பண்ண அவங்க பொண்ணோட டெஸ்டினேஷன் வெட்டிங் இன்னைக்கு பண்ணுறாங்க அங்கே. இப்போ நாளைக்கு நானே டிக்கெட் போட்டு போகிறேன். சரி ஓகே, இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் 3 பேருக்குள்ள அந்த மால்தீவ்ஸும் ஒரு கனெக்ஷனில் இருக்குது. ஆப் லான்ச் பண்ணுவோம், கூப்பிடுங்க, கண்டிப்பாக மால்தீவ்ஸ்லேருந்தே வரதுக்கு முயற்சி பண்ணுறது நான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன். அதுவும் இப்போ ஒரு பேசும்போது நல்ல நிகழ்ச்சி. அஃப்கோர்ஸ் அப்பாவை பற்றி ரொம்ப இதுவாக பேசியிருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது நடுவில் எனக்கு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கடந்த 4 நாளாக என்னோட டோப்போமைன் பயங்கரமாக சுருந்தது, அதுக்கு காரணம் சதீஷ் தான் அப்படின்னு உடனே அவங்க இவதேஷன்லாம் வந்து என்கிட்ட கீழே கொடுக்குறாங்க. சூப்பர், கிரேட். நானும் பெருமையாக அப்படி எந்திரிக்கலான்னு பார்த்தா அவர் தான் பாட்டெல்லாம் போட்டார். பாட்டு போட்டாரா? அவர் ஒருத்தர் பாக்கெட்டில் கட்சிட்டு சொல்லி ஜாலியாக வந்து நிற்கிறாரு. ஆனால் பாவி கட்டு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நானும் வந்து அவார்டு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது பயங்கர பில்டப் கொடுப்பாங்க. என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் நெக்ஸ்ட் நீங்கள் தான் அப்படின்னு இருப்பாங்க. நானும் ரெடியாக அப்படி உட்காந்துருப்பேன். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே வாங்க போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் அப்படிங்கும்போது நம்மளே ஓகே நம்மள தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஓகே ஓகே, நல்ல ஜாலியான பர்சன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வெல்கம் டு அப்படின்னு வேற பேர் சொன்னோம். எந்திரிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறது, வெல்கம் டு வேற பேர் சொன்னோன்னே அப்படியே வந்து அவருக்கு போய் கை கொடுத்துட்டு அதுக்கு தான் எந்திரிச்சோன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால இன்னொன்று சதீஷ் ரொம்ப காமன் நேம் சார். திரும்பினா ஊருக்கு 2 சாரி தெருவுக்கு 2 சதீஷ் இருப்பாங்களா, ரொம்ப கஷ்டமான ஒரு பேர் தான். அண்டு நல்ல ஒரு அருமையான ஒரு முயற்சி இது. இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உட்காந்து கேட்டேன். என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சொத்து சுகம் இருக்கலாம், சோறு இருக்கலாம், டிவி இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் கூட பேசுறதுக்கு ஒரு துணை இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தனிமையில் இருக்க நிறைய பேரை பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆகாத சில பேரை பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் கல்யாணமாகி நிறைய பேர் தனிமையில் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் என்னென்னா அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய பேர் அதனால தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு அந்த தனிமையின் காரணமாக பேசுறதுக்கு ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாமல், முடிவெடுக்க ஆள் இல்லாமல், இந்த மாதிரி அதனால தவறான விஷயங்கள் தவறான முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு டைமில் இது ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் யாரோ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ்கிட்ட பேசாமல் உண்மையிலே ஒருத்தவங்க வந்து பேச போகிறாங்கன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இதில் வந்து உங்களோட எல்லா இதுவும் சொல்லலாம். அண்ட் இன்னொருத்தவங்க கேட்பாங்கன்றதே பெரிய விஷயம் தான். ஏன்னா அது கரெக்டான கஸ்டமர்கிட்ட வர மாட்டோம். என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட வந்து ஒரு வாட்டி அப்படி தான் 2 பேரும் போயிட்டு இருக்கோம். ஒரு 1/2 hour பேசிகிட்டே இருக்கான். ஓகேங்க அது அப்படியா இப்படியா பேசிட்டே இருக்கேன். கட் பண்ணோன்னே கேட்குறேன், யார் மச்சி ஏதோ ராங் நம்பராண்டா. ராங் நம்பர் கிட்ட 1/2 மணி நேரம் பேசினேன். இல்லை வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மாட்டாமல் இருக்கணும், ஒரு நல்ல கரெக்டான இதாக பேசணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி. அண்ட் டைட்டிலுமே அந்த ஆப்போட பேருமே வந்து இந்த ஆர் யூ ஓகே பேபின்றது பயங்கர கேட்சியான ஒன்று. ஸோ இதில் நிறையா பேருக்கு இதனால கண்டிப்பாக பெரிய யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பல பெரிய விஷயங்கள் இப்படி தான் சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இது நிச்சயமாக இன்னும் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் பெரிய லெவலில் ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் நீங்கள் ஒரு பெரிய பீட் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக வரணும். அதுக்கும் நான் மால்தீவ்ஸ்லேருந்து கெஸ்ட்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பெரிய லெவலில் இது சக்ஸஸ் ஆகும். இந்த நம்பரும் ஆப் டவுன்லோட் ஆக போகுது. இப்போதைக்கு அந்த நம்பரில் பேசினாலும் ஆப் வந்ததுக்கப்புறம் ஜூலை ஸோ அப்போது டவுன்லோட் ஆகும்போது அதை யாரும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதில் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு புதுசாகவும் அண்ட் ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுது. அண்ட் இவங்களை பற்றியும் சொல்லணும்னு நினச்சேன். தேவதர்ஷினி அவங்களும் ரொம்ப நாளாகவே அவங்கள இது பிடிக்கும் அவங்கள. ஏன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி தான் ரமணி சொன்னால் கோச்சிப்பாங்க. ரமணி விசஸ் ரமணியோ இல்லை வந்து மர்மதேசம் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் பார்த்துருக்கேன். பட் இப்போவும் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. அதனால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். காஞ்சூரிங் கண்ணப்பன் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பேசினேன் அவங்ககிட்ட. அம்மா ரோலுக்காக அவங்ககிட்ட பேசினேன். சரண்யா மேடம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா ரோலுக்காக நான் பேசினேன் அவங்ககிட்ட. பேசினோடனே எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி படம் இந்த மாதிரி யார் அம்மா ரோல் அதான் இவங்களை பேசினேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா கோவம், உன்னோட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அவளை எப்படி அம்மான்னு சொல்லுவேன். சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, நான் இல்லைம்மா சின்ன பொண்ணுலாம் இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லி பட் பண்ண முடியாமல் போச்சு. எனக்கு தான் அதில் மிகப்பெரிய வருத்தம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அடுத்தது நான் அவங்களோட அடுத்தது நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து அப்பா ரோல் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணிட்டோம். விடிவி கணேஷ் பண்ணார். அவருக்கு ரொம்ப கேள்வி, யார் அம்மா ரோல் யார் அப்படின்றா அப்படின்னு அவருக்கு அதுலேயே தான் ரொம்ப கேள்வியாக இருந்தது. சொன்னோடனே சூப்பரா நல்லா இருக்குண்டா, இன்னொரு சாய்ஸ் இது சிம்ரன் கூட கேட்டு போடுறா அப்படின்னாரு. நான் அப்படியே பார்த்தேன். சிம்ரன் எனக்கு அம்மாங்கிறதே எனக்கு கடுப்பாக இருக்கும். அந்த ஏஜுக்கு சொல்கிறேன் கடுப்பாக இருக்கும். உனக்கு பொண்டாட்டினா அதை விட ஒரு கொடூரமான சம்பவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் சரண்யா மேடம் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் ரொம்ப நல்ல நடிப்பாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த படத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க அம்மாவா சிலது என்கிட்ட பேசியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அது அன்னையர் தினம் காரணமாக அது ஒரு பக்கம் பயங்கர வைரலாக
முந்தானத்தனமாக தான் போட்டாங்க, இன்றைக்கி ஒரு 3 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. ஸோ அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அடுத்த கண்டிப்பாக அவங்களோட நிறையா படம் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் லான்ச் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு வார் நடக்கிற டைமில் நமக்காக உயிரை கொடுத்து உயிரை பற்றி மதிக்காமல் நமக்காக போராடிட்டு இருக்கிற எல்லா அந்த மிலிட்ரி சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்கள் குடும்பமே ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே அவரோட பொறுமை, அவரோட லுக்லாம் வச்சு சுவாமி சுந்தரராஜானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு ஒரு தீவுக்கு வாங்கி வேற லெவலில் செட்டில் ஆகலான்ற அளவுக்கு அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் அவர். இப்படி ஒரு பிள்ளையை பார்த்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். நீங்க மால்தீவ்ஸ்ல இருந்து வந்து இல்லைன்னா அங்கேயே ஓப்பன் பண்ணிருங்க, ஈஸி எனக்கும். வித்தின் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் சர்க்குலேட் பண்ணும்போது என்னோட அண்ணா பையன் ஸ்ரீராம் நாராயணன் வேர்ட் பை வேர்ட் லிட்டரலாக வேர்ட் பை வேர்ட் அந்த டாக்குமெண்ட்டை டைசெக்ட் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் பேஷண்ட் ரிசர்ச் ஆன் தி பேப்பர். தேங்க்யூ ஸ்ரீராம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சதீஷ் சொல்லும்போது சேப்பாக் ஸ்டேடியம் பற்றி சொன்னதுனால ஐ வாண்ட் டு சே திஸ். ஒரு 10 நாளைக்கு most of you know Kanakavali is my wife. இந்த போயஸ் கார்டில் ஒரு பங்களா வாங்கி தர மாதிரி அப்படிலாம் கனவு காணுங்க. உங்களுக்கு என்ன கமிஷனோ குத்துறது. நல்ல கனவு ப்ரோ. அது எனக்கு கிடைச்சது பிரச்சனை இல்லை. தோனியை விட அதிகமாக மேட்சுக்கு போனது நான் தான். ஸோ அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. Thank you so much. Okay, thank you. ஆப் உடைய லான்ச் நடக்குது. நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட் சீம்ஸ் டு பி லைக் a unique platform. ஏன்னா இங்கே வந்து there are listeners. நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகள் இல்லை நம்மளுடைய மன அழுத்தங்கள் இல்லை நம்மளுடைய சந்தோஷமான தருணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நம்பகமான ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஒரு சேஃப் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப் மூலமாக. 15 minutes ஸ்லாட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் தன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுத்தமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆர் ஓகே பேபி. அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து இந்த கம்பெனி லோகோ ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் விபா லிசன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோட ஆர்யூ ஓகே பேபி 900 300 8181 இந்த நம்பரை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட அடுத்த ஆக்டிவிட்டியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் இன்ட்ரடியூஸ் ஆகும் இன்னும் சில தினங்களில். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகிறது அப்படின்னா ஸ்பீக்கர் லிசனரை கனெக்ட் பண்ணும். ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ப்ரீகன்சீவ்டு நோஷன் இல்லாமல் ஒரு மனதில் இருக்கிற நம்மளோட இதயத்தில் இருக்கிற சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு தளம் தான் இந்த ஆர்யூ கேபிபி பிளாட்ஃபார்ம். லிசனர் ஸ்பீக்கர் 2 பேரோட ஐடென்டிட்டி 2 பேருக்குமே ரிவீல் ஆகாது. அதனால ஒரு செக்யூர் பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். ரூமர் பேசுறது அப்படின்றது இதில் வரவே வராது. ஏன்னா அந்த ஐடென்டிட்டி ரிவீல் ஆகாததுனால காசிப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. ஒவ்வொரு செஷன் ஆப் மூலிமா புக் பண்ணுற ஒவ்வொரு செஷன் 15 நிமிடங்கள் இருக்கும். அந்த 15 நிமிடங்களுக்கான கட்டணம் வெறும் 129 ரூபாய், எல்லா டாக்ஸஸ் உட்பட. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்னோடய ஒய்ஃப் ஸ்ரீமதி கனகவல்லி சுந்தரராஜன், என்னோடய சிஸ்டர் அக்கா வைதேகி மனோஜ் அண்ட் என்னோடய டாட்டர் ஸ்ருதிகா பாலாஜி, இவங்க 3 பேர் சேர்ந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட வளர்ச்சி மென்மேலும் வளரணும். இதுக்கு நிறைய பேர் பின்னாடி உழைச்சிருக்காங்க. அவங்களோட உழைப்புக்கு மிக்க நன்றிகள். எல்லாரும் இன்றைக்கி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. என்னோட வெல்விஷர்ஸ், மீடியா பார்ட்னர்ஸ்,
ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்விகள் ஏதாவது இருந்தால் தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஆர் யூ ஓகே பேபி அப்படின்ற ஒரு ஆப்போட லான்ச் ஆக்சுவலாக ஜூலையில் நடக்குது. பட் அதோட அந்த நம்பர் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட லோகோ இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசான ஒரு ஐடியாவாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி ரொம்ப தேவையான ஐடியாவாக இருந்தது. என்னென்னா வந்து நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில். கஷ்டம்னா லைக் அது வேறு விதமான ஒரு கஷ்டம், கூட யாரும் இல்லையேன்ற மாதிரியான ஒரு கஷ்டத்தில். பட் அதுக்காக ஒரு 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 சொல்யூஷனாக இந்த ஆப் வந்து பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை பற்றி என்கிட்ட ப்ரீஃப் பண்ணாங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அந்த ஆப்பும் லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டிப்பாக நிறைய ஃபீச்சர்ஸும் வரப்போது நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நம்பரும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதன் மூலமாக பலனடைவாங்க நான் நம்புகிறேன். ஐயா நீங்கள்